இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. கருப்பு படம் அது வந்து ஒரு ஆக்ஷன் படம், அது 350 கோடி ரூபா கலெக்ட் பண்ணது பெரிய விஷயம் இல்லை. ஆனா இந்த படம் ஒரு குடும்ப படம், ஒரு சாதாரணமான ஒரு சாஃப்டான படம், ஒரு ஹியூமன் ஃபீலிங்ஸை பத்தி கனெக்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள்ல கிட்டத்தட்ட 90 கோடி ரூபாயை தாண்டிட்டு. எப்பவுமே மவுத் டாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பப்ளிசிட்டி டூல். அந்த மவுத் டாக் இந்த படத்துக்கு வந்துருச்சு. குடும்பமாக ஒரு படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ரன்னை நீங்கள் நிறுத்தவே முடியாது, அதோட கலெக்ஷன் நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. இப்போ வீக்டேஸ்லேயே வந்து பயங்கர ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்னும் போது வர வீக்கெண்டெல்லாம் இன்னும் ரொம்ப பிரமாதமாக கலெக்ட் பண்ணிச்சுன்னா அது கலெக்ஷன் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல மிகப்பெரிய கலெக்ஷனாக இருக்கும். சூர்யாவுடைய ரசிகர்கள் அவங்க ரொம்ப ஸ்பெஷல். அவங்க வேறு மாதிரி வந்து சூர்யாவை வந்து லைக் பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்க. என்னென்னா சூர்யாவுக்கு இத்தனை தோல்வி படங்கள் வந்திருக்கு. எத்தனை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிங்கம் 2க்கு அப்புறம் சிங்கம் 2 நல்ல கலெக்ஷனை கொடுத்துச்சு, தியேட்ரிக்கல் கலெக்ஷனு. ஜெய்பி சூரரை போட்டு வந்து ஓடிடியில் வச்சு தியேட்டரில் வரல. வந்த படங்கள் அதெல்லாம் தியேட்டரில் வந்த படங்கள் எல்லாமே நல்ல படங்கள் இல்லாமல் போச்சு, சந்தர்ப்ப சூழ்நிலையில் அமைஞ்சிச்சு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ரசிகர்கள் வந்து சூர்யா மேலே ஒரு அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை என்றைக்குமே அவங்க தளர்த்துக்கிட்டதே கிடையாது. சூர்யாவுடைய கேரியரில் ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து கருப்பு தான். ஸோ அந்த ஒரு கலெக்ஷனை நம்ம அண்ணா அடிச்சிட்டாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம அண்ணா அந்த கலெக்ஷன் வந்து தொட்டாரு, நம்ம அண்ணனை யாரும் டச் பண்ண முடியாது. தி ஒன் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா தி ஒன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு தனித்துவமான ஒரு இடத்துக்கு வந்து சூர்யா நகர்றாரு. தெலுங்கு படம் மாதிரிலாம் இல்லவே இல்லை, தெலுங்கு படமெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படி ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா, அந்த டேரக்டர் வெங்கடேட்லூரி வந்து ஒரு தெலுங்கு டேரக்டர், அவர் வந்து தெலுங்குல வந்து பெரிய டேரக்டராக இருக்காரு. அதனால் வந்து இது ஒரு தெலுங்கு படம் மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஆனால் படத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முழுக்க நம்மளுடைய ஃபீலிங்ஸு. சூர்யா வந்து நினச்சா ஒரே வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ஆனால் ஒரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ஒரு டச்சிங் கிடையாது, ஒரு கிஸ்ஸிங் கிடையாது, ஒரு ஹக்கிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. படம் முழுக்க கிடையாது. ஒரு ஹீரோயினை வச்சுக்கிட்டு ஒரு ஹீரோ, அது மாஸ் ஹீரோ, பாப்புலர் ஹீரோ, ஒரு ஹீரோயினோட டூயட் பாடாமல் நீங்கள் படம் பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு படமாக இதை வந்து அந்த டேரக்டர் வந்து ஸ்டோரி லைன் எழுதியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யாவை பொறுத்த வரைக்கும் இப்படி கதையை சூஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயம். அது நம்ம சூர்யாவை பாராட்டணும். காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற மாஸ் ஹீரோஸ்லாம் வந்து ஒரு ஆக்ஷன் படம் தான் விரும்புகிறாங்க, அதிரி புதிரியான படங்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் இது ஓடும் அப்படின்னு நம்பிக்கையோடு அந்த படத்தை தேர்ந்தெடுத்து அதில் நடிக்க செஞ்சார் பாருங்க சூர்யா. அதான் நான் சொன்னேன்ல, பலவிதமான வெரைட்டி ஆஃப் ஸ்டோரிஸில் நடிக்கக்கூடிய ஹீரோ இதில் நடித்தா ஓடுன்னு நினச்சி நடித்தார். அந்த அவருடைய நம்பிக்கை வீண் போகுதுன்னா இந்த படம் வியாபாரம் பண்ணி ரிலீஸ்க்கு முன்னாடியே அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. டேபிள் ப்ராஃபிட் வந்து இந்த படத்துக்கு பணம் கொடுத்துருக்கு அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற சினிமா இருக்கிற சூழலில், சினிமா இருக்கிற காலகட்டத்தில் இது வந்து நடந்திருக்கு. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போ வந்து சூர்யா சாரோடைய விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. 2 தரப்பான விமர்சனங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு தரப்பு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொரு தரப்பு வந்து அதுக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்கு சார்? எப்போவுமே வந்து ஒரு படம் வந்துச்சுன்னா எவ்வளோ நல்ல படமாக இருந்தாலும் நெகட்டிவ் ரிவ்யூஸும் வரத்தான் செய்யும், அதை தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி இருக்கு. அதான் உண்மை. சூர்யாவுடைய கேரியரில் கருப்பு படம் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கலெக்ஷன் 350 கோடி ரூபா வேர்ல்டு வைட் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுதான் சூர்யாவுடைய கேரியர்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன். அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக வந்த படம் இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி படம். இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா, இது ஒரு மெலோ ட்ராமா, ஒரு பொயட்டிக்கான படம். இதில் வந்து அடிதடி கிடையாது, ஆக்ஷன் கிடையாது, ஃபைட்டு கிடையாது, பஞ்ச் டைலாக் கிடையாது, கேபரே டான்ஸ் கிடையாது, குத்துப்பாட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இது வந்து எப்படின்னா ஒரு குடும்ப படம், ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு உணர்வுகளை வந்து பின்னி மையமாக எடுக்கப்பட்ட படம். அந்த படத்திலேயே கேரக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே 3 மெயின் கேரக்டர்ஸ் தான், சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா. இந்த 3 கதாபாத்திரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அது இன்ட்ரெஸ்டிங்காக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. சீன்ஸ் எல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயத்தை வந்து எடுத்திருக்காரு அந்த இயக்குனர் ரொம்ப நேர்த்தியாக வந்து படத்தை எடுத்திருக்கிறார். அதுதான் உண்மை. ஸோ அப்படி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா
கருப்பு படம் அது வந்து ஒரு ஆக்ஷன் படம், அது 350 கோடி ரூபா கலெக்ட் பண்ணது பெரிய விஷயம் இல்லை. Okay. ஆனா இந்த படம் ஒரு குடும்ப படம், ஒரு சாதாரணமான ஒரு சாஃப்டான படம், ஒரு ஹியூமன் ஃபீலிங்ஸை பத்தி கனெக்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள்ல கிட்டத்தட்ட 90 கோடி ரூபாயை தாண்டி இருக்கு. முதல் நாள் வெள்ளிக்கிழமை, அன்னைக்கு ஒர்க்கிங் டே, அதாவது வந்து வேலை நாளா இருந்துச்சு. அன்னைக்கே பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து 28 கோடியை வந்து வேர்ல்டு வைட் தாண்டி இருக்கு ஒரே நாள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே இண்டிபெண்டன்ஸ் டேவா போச்சு நம்ம ஊர்ல வேற. அதனால வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு சாட்டர்டே கலெக்ஷனும் சண்டே கலெக்ஷனும் அப்ராக்சிமேட்லி வந்து 33 to 34 crores. ரெண்டு நாளுமே ஹாலிடே, 2 நாள்லயும் பயங்கரமான கலெக்ஷனை பண்ணிருக்கு. இன்னைக்கு மண்டே கூட பாத்தீங்கன்னா ஒரு 18 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ ஆல் டுகெதர் இந்த 4 நாள்ல 100 கோடி இந்த படம் தாண்டி இருக்கு. அப்படின்னா இந்த படம், அதான் நான் மறுபடியும் சொல்றேன், இது வந்து ஒரு ஃபேமிலி படம். இந்த படம் இவ்வளவு பெரிய கலெக்ஷனை பண்றதுங்கிறது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி. அதாவது ஒரு பிளாக்பஸ்டர் கலெக்ஷன், சூப்பர் கலெக்ஷன். இந்த கலெக்ஷன் இது வந்து அடைஞ்சிருக்கு. இது இப்போ பயங்கரமாக ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. எல்லா தியேட்டருமே ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பமாக பார்த்துட்டு இருக்காங்க. மவுத் பப்ளிசிட்டி விஸ்வநாதன் சன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், எந்த விரசமும் இல்லை, எதுவுமே இல்லை, அசிங்கம் இல்லை, ரெட்டவர்த்தனை வசனங்கள் இல்லை, எதுவுமே இல்லை, பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு டாக் வந்து டோட்டலாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நீங்கள் என்னதான் விளம்பரப்படுத்தினாலும் ஒரு நல்லா இல்லாத படத்தை நீங்க ஓட வைக்க முடியும். நீங்க விளம்பரமே படுத்தலைன்னா கூட ஒரு நல்லா இருக்கிற படத்தை அது ஆட்டோமேட்டிக்காவே மவுத் பப்ளிசிட்டிலே வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏது யூடியூப் எல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் நியூஸ் பேப்பர்ஸ் தான், அச்சு ஊடகங்கள் தான். ஒருதலை ராகம் வந்த காலத்தில், பயணங்கள் முடிவுதலை வந்த காலத்தில், சேது வந்த காலத்தில், இன்னும் பெரிய பெரிய வெற்றி படங்கள் எல்லாமே மவுத் டாக். முதல் நாள்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டர் காலியாக இருக்கும் இந்த மாதிரி படங்கள். அடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியாக மாறிடும், சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிரும். அது காரணம் என்ன? மவுத் டாக். எப்போவுமே மவுத் டாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பப்ளிசிட்டி டூல். அந்த மவுத் டாக் இந்த படத்துக்கு வந்துருச்சு. குடும்பமாக ஒரு படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ரன்னை நீங்கள் நிறுத்தவே முடியாது, அதோட கலெக்ஷன் நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. இப்போ வீக் டேஸ்லேயே வந்து பயங்கர ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அப்படின்னும் போது வர வீக்கெண்டெல்லாம் இன்னும் ரொம்ப பிரமாதமாக கலெக்ட் பண்ணிச்சுன்னா அது கலெக்ஷன் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல மிகப்பெரிய கலெக்ஷனாக இருக்கும். ஓகே சார். அதே மாதிரி பார்க்கும்போது வந்து சூர்யா சாருடைய நிறைய படங்கள் வந்து கடந்த சில வருடங்களாகவே வந்து சரியா போகல. இப்போ இந்த கருப்பு படம் தான் வந்து அவருடைய இந்த கரியர்லயே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. அதுக்கு அடுத்தது ரிலீஸ் ஆனதுன்னா இந்த விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். ஸோ வந்து அவர் அந்த ஒரு இதுவை ஏற்படுத்தி இருக்காரு இல்லையா அந்த கருப்பு படம் மூலமா, அதை வந்து அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா சார்? நிச்சயமா தக்க வச்சுக்குவாரு, நிச்சயமா 100% தக்க வச்சுக்குவார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவுடைய கேரியர்ல சூர்யா வந்து ஒரு மாஸ் நடிகர், ஒரு மாதிரியான ஒரு ஆக்ஷன் படங்கள் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். சூர்யாவுடைய கதை தேர்வுகள்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காக்காவும் நடிச்சிருப்பாரு, வாரணம் ஆயிரமும் நடிச்சிருப்பாரு, ஒரு 7ஆம் அறிவும் நடிச்சிருப்பாரு, ஒரு 24ம் நடிச்சிருப்பாரு, ஒரு அயனும் நடிச்சிருப்பாரு, சூரரை போட்டும் நடிச்சிருப்பாரு, ஒரு ஜெய்புமும் நடிச்சிருப்பாரு, ஒரு அஞ்சானும் நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். சூர்யா வந்து ஒரு கதை தேர்வு அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிப்பார். ஒரு பெரிய மாஸ் ஹீரோ. இன்னைக்கெல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நமக்கு தேவை ஒரு ஆக்ஷன் படம், ஒரு அதிரி புதிரியான படம், ஒரு 4 இடத்துல பஞ்ச் டைலாக்கு, 4 இடத்துல ஃபைட்டு, 4 இடத்துல பாட்டு, ஒரு ஓப்பனிங் சாங்கு, அது கலையபரமாக இருக்கிற மாதிரி ஒரு படம் தான் இன்னைக்கு எதிர்பார்க்குறாங்க இன்னைக்கு இருக்கிற மாஸ் ஹீரோஸ்லாம். சூர்யா எப்படின்னா இந்த மாஸ் ஹீரோலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சாய்ஸில் கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய நடிகர். அவர் வந்து அவருடைய கதை தேர்வு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய தோழி படங்கள் வந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சூர்யா ஒரு ட்ரெண்ட் செட்டர் வேற. சிங்கம் படம் வந்துச்சுல்ல, அந்த நேரத்தில் போலீஸ்னா சூர்யா ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் அஞ்சான் படம் வந்துச்சுல, அப்போ ஒரு பல்லு குத்துற குச்சி வச்சு குத்திட்டே இருப்பாரு, அந்த ராஜுபாய் என்ற கேரக்டர். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் ஒரு பல்லு குச்சியை வச்சு குத்திட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கமலஹாசன் நடிச்ச அந்த விக்ரம் படம், அதுல வந்து ரோலெக்ஸ்னு ஒரு கதாபாத்திரத்தை கடைசி 5 நிமிஷம் வருவார். அந்த கதாபாத்திரம் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்குலாம் பிடிச்சி போய் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ்னு அவங்க பேர்லேயே போட ஆரம்பிச்சாங்க, பேருக்கு முன்னாடியே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக சூர்யா வந்து எல்லா காலத்துலையும் இருந்திருக்காரு. இன்னும் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா, சூர்யாவுடைய ரசிகர்கள் அவங்க ரொம்ப ஸ்பெஷல். அவங்க வேற மாதிரி வந்து சூர்யா வந்து லைக் பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்க. என்னன்னா சூர்யாவுக்கு இத்தனை தோல்வி படங்கள் வந்திருக்கு. எத்தனை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிங்கம் 2க்கு அப்புறம் சிங்கம் 2 நல்ல கலெக்ஷனை கொடுத்துச்சு, தியேட்ரிக்கல் கலெக்ஷன். ஜெய்பீமன் சூரரை போட்டு வந்து ஓடிடியில் வச்சு தியேட்டரில் வரல. வந்த படங்கள் அதெல்லாம் தியேட்டரில் வந்த படங்கள் எல்லாமே நல்ல படங்கள் இல்லாமல் போச்சு, சந்தர்ப்ப சூழ்நிலையில் அமைஞ்சிச்சு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ரசிகர்கள் வந்து சூர்யா மேலே ஒரு அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை என்றைக்குமே அவங்க தளர்த்துக்கிட்டதே கிடையாது. சூர்யா அப்படின்னா பல பேருக்கு பலவிதமான பட்டங்கள் இருக்குது. ரஜினினா சூப்பர் ஸ்டார், கமல்னா உலக நாயகன், விஜய் அஜித்னா தளபதி, தனுஷ், சிம்பு, எல்லாத்துக்கும் பட்டம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு எந்த பட்டமும் கிடையாது. சூர்யா வந்து அவங்களுடைய ரசிகர்கள் எப்படின்னு எங்கள் அண்ணன் சூர்யா அப்படின்னுவாங்க, சூர்யா அண்ணன் அப்படின்வாங்க.
அந்த கனெக்டிவிட்டி, ஒரு ஃபேமிலி பாண்டு, ஒரு அண்ணங்கிற கனெக்டிவிட்டி, அதை ஒரு நடிகர் கொடுத்துருக்காரு அப்படின்னா அது பெரிய விஷயம். அந்த அந்த கனெக்டிவிட்டியோட ஒவ்வொரு படமும் சூர்யா படம் ஓடுன்னு பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு சூழ்நிலை காரணமாக சில படங்கள் தோல்வியாகவே இருந்துட்டுருச்சு. கருப்பு அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சூர்யாவுக்கு மட்டும் இல்லை, சூர்யாவோட ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டாடி தீர்க்கிறாங்க. ஏன்னா வந்து சூர்யாவுடைய கேரியரில் ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து கருப்பு தான். ஸோ அந்த ஒரு கலெக்ஷனை நம்ம அண்ணா அடிச்சிட்டாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம அண்ணா அந்த கலெக்ஷன் வந்து தொட்டாரு, நம்ம அண்ணனை யாரும் டச் பண்ண முடியாது, தி ஒன். ரெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா தி ஒன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு தனித்துவமான ஒரு இடத்துக்கு வந்து சூர்யா நகர்றார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வர விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மேலே 1000 விமர்சனங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சீரியல் மாதிரி இருக்குது, ஹிந்தி சீரியல் மாதிரி இருக்குது, ட்ராமா மாதிரி இருக்குது, என்னென்னமோ சொன்னாங்க வந்த முதல் நாள்லாம். அதுதான் சார் தெலுங்கு படம் மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனமே வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து அப்படி எல்லாம் ஃபீல் ஆகலாமா? தெலுங்கு படம்னு எப்படி சொல்ல முடியும்? இதில் நடித்த நடிகர்கள், முக்கியமான நடிகர் தமிழ் நடிகர் சூர்யா, மமிதா பைஜு தமிழில் நல்ல தெரிந்த ஒரு நடிகையாக மாறிட்டாங்க, ராதிகா பல வருஷங்களாக தமிழில் நடிச்சிட்டு இருக்கிற ஒரு வெசடைல் ஆர்டிஸ்ட், இவங்க தான் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இது எப்படி தெலுங்கு படமாக மாறும்? இதில் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு அது இதுன்னு காமிக்கும் போது கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருக்குது. அது ஒத்துக்க முடியும் நம்மளால். ஓவர் ரிச்னஸ்ஸு, ஓவராக வந்து சொஃபிஸ்டிகேட்டடான காஸ்ட்லியான ஒரு வீடை வந்து காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருக்குது, அதை நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் தெலுங்கு படம் மாதிரிலாம் இல்லவே இல்லை. தெலுங்கு படமெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படி ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா, அந்த டேரக்டர் வெங்கடேட்லூரி வந்து ஒரு தெலுங்கு டேரக்டர். அவர் வந்து தெலுங்கில் வந்து பெரிய டேரக்டராக இருக்கார். அதனால் வந்து இது ஒரு தெலுங்கு படம் மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஆனால் படத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முழுக்க நம்மளோட ஃபீலிங்ஸு. ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறீங்க இல்லைங்க, இந்த உணர்வுகளை கனெக்ட் பண்ணி ஃபீலிங்ஸை கனெக்ட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு லாங்குவேஜை தாண்டிடும். அந்த பேரிகார்ட்ஸ் வந்து இதில் இருக்காது. உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அம்மா செத்துட்டாங்கன்னா அந்த உணர்வு தான். புரியுதா உங்களுக்கு? இந்த உணர்வு வந்து யூனிவர்சல். நீங்கள் இங்கே மட்டும் கிடையாது, நீங்கள் அமெரிக்கா போனாலும் சரி, லண்டன் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, மனைவி செத்துட்டா நம்ம சந்தோஷமாக இருப்போம், வருத்தம் தானே படுவோம், கண்ணில் தண்ணி தானே வரும். அதுதான் அந்த ஃபீல் வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். அது வந்து யூனிவர்சல் அந்த ஃபீலிங்கு. அந்த விஷயத்தை வந்து இந்த படத்தில் வந்து அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது சொன்ன கதையை நேர்த்தியாக சொல்லியிருக்காங்க. இந்த எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சூர்யா ஒரு 42 வயசு, மமிதா பைஜு ஒரு வாடகை தாய், அந்த குழந்தை ஒன்று இருக்கும், அந்த குழந்தைய வந்து காப்பாற்றுறதுக்காண்டி மமிதா பைஜு வருவாங்க. அவங்களுக்கு 20 வயசு, ஒரு மெடிக்கல் படிக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ இவர் 42 வயசாகியும் கல்யாணம் ஆகாமல் இருப்பார். ஸோ ஒரு மெச்சூர்ட் பர்சனாலிட்டி. 42ங்கிறது ஒரு மெச்சூர்ட் பர்சனாலிட்டி. அவருக்கும் இந்த சின்ன பொண்ணுக்கும் 20 வயசு பொண்ணுக்கும் ஒரு காதல் வந்து உருவாகுது பாருங்க. அது இவர் வந்து வயசு ரொம்ப கம்மின்னு அதை தவிர்ப்பார். ஆனால் அவங்க வந்து தீவிரமாக வந்து சூர்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு காதலை அது வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி லைன் அதை அழகாக வந்து சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து சூர்யா, மமிதா பைஜு, ராதிகா எல்லோரும் இருப்பாங்க. சூர்யா வந்து நினச்சா ஒரே வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ஒரு டச்சிங் கிடையாது, ஒரு கிஸ்ஸிங் கிடையாது, ஒரு ஹக்கிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. படம் முழுக்க கிடையாது. ஒரு ஹீரோயினை வச்சுக்கிட்டு ஒரு ஹீரோ, அது மாஸ் ஹீரோ, பாப்புலர் ஹீரோ, ஒரு ஹீரோயினோட டூயட் பாடாமல் நீங்கள் படம் பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு படமாக இதை வந்து அந்த டைரக்டர் வந்து ஸ்டோரி லைன் எழுதியிருக்காரு. அவர் எழுதின மாதிரி படத்தை எடுத்திருக்காரு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யாவை பொறுத்த வரைக்கும் இப்படி கதையை சூஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயம். அது நம்ம சூர்யாவை பாராட்டணும். காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற மாஸ் ஹீரோஸ்லாம் வந்து ஒரு ஆக்ஷன் படம் தான் விரும்புகிறாங்க, அதிரி புதிரியான படங்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் இது ஓடும் அப்படின்னு நம்பிக்கையோடு அந்த படத்தை தேர்ந்தெடுத்து அதில் நடிக்க செஞ்சார் பாருங்க சூர்யா. அதான் நான் சொன்னேன்ல, பலவிதமான வெரைட்டி ஆஃப் ஸ்டோரிஸில் நடிக்கக்கூடிய ஹீரோ இதில் நடித்தா ஓடுன்னு நினச்சி நடித்தார். அந்த அவருடைய நம்பிக்கை வீண் போல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் டு பேக் ஒரு வெற்றி படம். அதாவது கருப்பு ஒரு வெற்றி படம், இது ஒரு வெற்றி படம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜித்து மாதவனுடைய டைரக்ஷனில் அடுத்து ஒரு படம் நடிச்சு முடிச்சிட்டார். ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அது இப்போ 2 மாதத்தில் வரப்போகுது. இந்த வருஷமே 3 படம் வரப்போகுது சூர்யாவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் படம் பண்ணார் இல்லையா, அந்த தாசே நானவேல், அவருடைய டைரக்ஷனில் அது ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ கதையெல்லாம் பாருங்க, அடுத்தடுத்த டேரக்டர்ஸ்லாம் பாருங்க, தேர்வெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அது அந்த டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது அடுத்தடுத்து அந்த உச்சத்துக்கு சூர்யா வந்து நகர்ந்து போயிட்டு இருக்காரு. அதுக்கான சரியான நேரமாக இது அமைஞ்சிருக்கு. கருப்புக்கு அப்புறம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸுங்கிறது அது உண்மையாலுமே வந்து நிச்சயமாக பெரிய உற்சாகத்தை சூர்யாவுக்கு, ரசிகர்களுக்கு, எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கு. ஓகே சார், அதே மாதிரி வந்து இந்த படம் வந்து எம்ஜி அடிப்படையில தான் வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருக்கு. இது உண்மையா சார்? இல்லை, ஏன்னா வந்து கருப்பு மிகப்பெரிய வெற்றி. இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரமே, டேபிள் பிஸ்னஸே 300 கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க. அது பெரிய விஷயம். டேபிள் பிஸ்னஸ் 300 கோடி ரூபாய்க்கு பண்ணுறதுங்கிறது சாதாரணம் கிடையாது. அது அந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபம். இன்றைக்கெல்லாம் வர பெரிய படங்கள் எல்லாமே
பல தயாரிப்பாளர்களுக்கு பெரிய பெரிய நஷ்டத்தை கொடுத்து தோல்வி படங்களாக அமைஞ்சிருக்கு. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வியாபாரம் பண்ணி ரிலீஸ்க்கு முன்னாடியே அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. டேபிள் ப்ராஃபிட் வந்து இந்த படத்துக்கு பணம் கொடுத்துருக்கு அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற சினிமா இருக்கிற சூழலில், சினிமா இருக்கிற காலகட்டத்தில் இது வந்து நடந்திருக்கு. எம்ஜிங்கிறது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாதுமா. எம்ஜிங்கிறது நல்ல விஷயம்தான். அதாவது எம்ஜி அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா மினிமம் கேரண்டி. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்குறாங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு ப்ரொடியூசருக்கு மினிமம் கேரண்டி. அதை திருப்பி கேட்க முடியாது. ஓடினாலும் ஓடாட்டாலும் கேட்க முடியாது. நல்லா ஓடிச்சுன்னா இன்னும் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கணும் தயாரிப்பாளருக்கு. ஸோ எம்ஜிங்கிறது சேஃபான பிஸ்னஸ் தான். பொதுவாக இன்றைக்கி பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்கள்லாம் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற பேசிஸ்லாம் வாங்குறாங்க. ஆனால் இன்றைக்கி எம்ஜி பேசிஸில் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா அப்போ படத்து மேலே பெரிய நம்பிக்கை இருந்திருக்கு, அதனால தான் வாங்கியிருக்காங்க. ஓகே சார். அதே மாதிரி பார்க்கும்போது இப்போ விஜய் சார் வந்து சினிமாவை விட்டு அரசியலுக்கு போயிட்டாரு. ஸோ இங்கே வந்து ஒரு வெற்றிடம் இருக்கு இல்லையா, அடுத்ததான் யார் வந்து அந்த இடத்த நிரப்புவாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. இப்போ அஜித் சாரை நம்ம எடுத்துட்டாலுமே வந்து அவர் தொடர்ந்து வந்து படங்கள்ல வந்து நடிக்கிறது இல்லை. ஸோ அடுத்ததான் பார்க்கும்போது சூர்யா சார் தான் வந்து இப்போ கருப்புன்னு ஒரு ஹிட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் விஸ்வநாதன் நீங்க சொன்ன மாதிரி இந்த படமுமே நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து சூர்யா சார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? விஜய் அவர்களுடைய இடத்த யாராலுமே நெருங்கவும் முடியாது, யாரும் அந்த இடத்துக்கு வரவும் முடியாது. அவர் வந்து அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தமிழ் சினிமா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி இருந்திருக்கிறாங்க. எம்ஜிஆர் சிவாஜி அந்த இடம் அவங்களுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் ரஜினி கமல் ரெட்டையர்கள் அந்த இடம் அவங்களுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் விஜய் அஜித் அந்த இடம் அவங்களுக்கு மட்டும்தான். இப்போ மற்றவர்கள் யாராக இருந்தாலும் அந்த பெரிய இடத்துக்கு வருவாங்கங்கிறத நம்ம சொல்லலாமே தவிர அவரோட இடத்த இவர் பிடிச்சிருவாரா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா வந்து அப்படின்னா அவங்கவுங்களுக்கான அங்கீகாரம், அவங்களுக்கான பதிவுகளை வந்து அவங்க வந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியல் போயிட்டாரு, முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா சினிமாவில் அவருக்கான இடம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது அப்படியே தான் இருக்கும், காலி இடமாக தான் இருக்கும். அந்த இடத்தை யாராலையுமே நெருங்க முடியாது, தொடவும் முடியாது. அப்படி ஒரு இடம் அவருக்கு இருந்தது. இன்றைக்கும் அந்த இடம் அப்படியே அவருக்கு இருக்குது, காலியாக இருக்குது. இப்படிதான் உங்களுக்கு சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா நல்ல நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்தார். அதில் வந்து சில நேரங்களில் வெற்றி படம் இல்லாமல் போயிருக்கு. கதை என்னதான் நீங்கள் சாமர்த்தியமாக தேர்வு பண்ணாலும் சினிமாவை நீங்கள் கணக்கிட முடியாது, கால்குலேஷனுக்குள்ளே கொண்டு வர முடியாது. இந்த படம் வெற்றி படம் ஆகும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அது ரஜினிக்கும் தோல்வி இருந்திருக்கு, கமலுக்கும் தோல்வி இருந்திருக்கு, விஜய் அஜித் படங்களும் தோற்றிருக்கு, தனுஷ் சிம்பு படங்களும் தோற்றிருக்கு, எல்லாருக்குமே தோல்விகள் இருந்திருக்கு. அவங்களாம் இப்போ கதை நல்லா தேர்வு செய்யலைன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. சினிமாவை கணக்கிட முடியாது, ஒரு கணக்கீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது, ஒரு கால்குலேஷனுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அப்படின்னும் போது சில படங்கள் அவருடைய கதைகள் தேர்வு நல்லா இருந்தாலும் தோற்று போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு அதான் சொல்கிறேன்ல, இன்னைக்கு வந்து இந்த வெற்றிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு வெற்றி பெரிய வெற்றி, அதுக்கப்புறம் விஸ்வநாதன் சன்ஸ் பெரிய வெற்றி, இதெல்லாம் இல்லாமல் அடுத்தடுத்த நடிக்கிற படங்களும் நல்ல நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்திருக்காருன்னும் போது இவருக்கான ஒரு தனி இடம் சொல்கிறாங்கல்ல தி ஒன் அப்படின்னு, அந்த தனியிடம் வந்து நிச்சயமாக சூர்யாவுக்கு வந்து கிடைக்கும். அந்த உயரத்தை நோக்கி வந்து சூர்யா வந்து நகர்ந்துட்டு இருக்காருங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அந்த இடத்த அவர் ஒரு அவருக்கான ஒரு இடத்த பிடிப்பார், அது சூர்யாக்கான இடமா இருக்கும். ஓகே சார். அதே மாதிரி பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு வந்து எப்படி கேரளால வந்து ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கோ, அதே மாதிரி சூர்யா சாருக்குமே வந்து மற்ற ஸ்டேட்ஸ்ல வந்து ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. அது வந்து முக்கியமா ஆந்திரால வந்து அவருக்கு ஒரு செப்பரேட்டான ஃபேன் பேஸ் இருக்குன்னு தான் சொன்னா. அங்கேயுமே வந்து படம் நல்லா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சார் அங்க எந்த அளவுல ஓடிட்டு இருக்கு சார்? சூப்பர் அதிரி ஓடிட்டு இருக்கு. நம்ம தமிழ் விட டபுள் மடங்கு கலெக்ஷன் வந்து தெலுங்குல வந்து இங்க விட அங்க அதிகமா, இங்க விட பெரிய கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. இங்கோட பெரிய ஓப்பனிங், பெரிய ரெஸ்பான்ஸ். அங்க இருக்கிற தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து சூர்யா வந்து எங்க மண்ணின் மைந்தன் சூர்யான்னு கொண்டாடுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு இந்த படம் வந்து ஹிட் ஆயிடுச்சு, தெலுங்குல ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கு ரெண்டு காரணம். ஒரு காரணம் அப்படின்னா வெங்கிய டூரி தெலுங்கு டைரக்டர், அவர் ஆல்ரெடி எடுத்த லக்கி பாஸ்கர், அது பெரிய வெற்றி படம். அது வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் வந்து பிரமாதமாக ஓடிச்சு. உண்மையாலுமே ஒரு நல்ல படம். உட்காந்தா அந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் அதை வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து ஒரு கதை சொல்லியிருப்பார். அந்த படத்தினுடைய வெற்றி, அதுக்கப்புறம் அந்த டேரக்டர் வெங்கிய டூரி அடுத்த படம் பண்ணியிருக்காருன்னும் போது அது பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷனை தமிழ்நாடை விட டேரக்டரை மட்டும் வச்சு சொல்கிறேன், தமிழ்நாடை விட ஆந்திராவில் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணுறேன், மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி படமும் இருக்குது. அதே நேரத்தில் சூர்யாவுக்கு எப்போவுமே வந்து ஆந்திராவில் ஒரு நல்ல மார்க்கெட் இருந்திருக்கு. இப்போ கருப்புமே ஆந்திராவில் வந்து நல்லா போச்சு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு. தெலுங்குலேயும் பிடிச்சி போச்சு, தமிழ்லையும் பிடிச்சி போச்சு, எல்லா லாங்குவேஜ்லையும் பிடிச்சி போச்சுன்னா தெலுங்கு லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஜாஸ்தியாக வந்து சூர்யா படத்துக்கு வந்து ஓப்பனிங், பயங்கரமான ஓப்பனிங், பயங்கரமான கலெக்ஷனு, பயங்கரமான வெற்றி படம். சில நேரங்களில்
தமிழில் நல்லா ஓடாது, தெலுங்குல ஓடும். தெலுங்குல நல்லா ஓடாது, தமிழில் ஆமா. ஓடும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா குபேரான ஒரு படம், தனுஷ் படம் வந்துச்சு. ஆமா. ஆந்திராவில் பயங்கர ஹிட்டு, லாபம் அந்த வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு. ஆனால் இங்கே தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி படம், இந்த வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் நஷ்டம். ஆனால் இந்த படம் எப்படின்னா எல்லா லாங்குவேஜ்லையும் ஓடுது, தமிழை விட தெலுங்குல சூப்பர் ஹிட்டாக ஓடுது. அது காரணம் எப்படின்னா உங்களுக்கு அதான் சொல்கிறேன்ல, அந்த டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். சூர்யாவோட டைம் இது. சூர்யா இப்போ இனிமே அவர் நடிக்கிற எல்லா படமே வந்து ஹிட் ஆகும் நம்ம அப்படி சொல்ல முடியாதுமா, அப்படி சொல்ல முடியாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேக் டு பேக் ஒரு 4 படம் 3 படம் ஹிட்டு கொடுத்தா அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆகும், நல்லா தக்க வச்சுக்க முடியும் மார்க்கெட்டை. எல்லா படமே நீங்கள் சூர்யாவுக்கு ஓடுமா அப்படின்னா அது நம்ம இப்போ கணிக்க முடியாது. அடுத்தடுத்து நடிக்க போகிற 2 படம் லைனப்பில் இருக்குது. அடுத்தடுத்து என்ன நடிக்க போகிறாரு, அது எவ்வளோ தூரம் வெற்றி படம் ஆகுங்கிறதுலாம் யாராலையுமே கணிக்க முடியாது. நான் சொன்னேன்ல, சினிமாவை கணிக்க முடியாதுன்னு. அது அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாக்கான மார்க்கெட் அது வந்து தமிழ்லையும் தெலுங்குலையும் எல்லா பக்கமும் பெரிய லெவலில் ஒரு வரவேற்பு இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒரு தமிழ் நடிகருக்கு தெலுங்குலையும் ஒரு வரவேற்பு இருக்குது, தெலுங்குலையும் ஒரு பெரிய கூட்டம் வந்து சூர்யாவை ரசிக்கிறாங்க, பார்க்குறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த படம் சூப்பராக ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ளஸ் தானே. ஆடட் அட்வான்டேஜ், ஆடட் மைலேஜ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து சூர்யா நடிக்கிற படங்கள் அந்த வியாபாரங்களுக்கு இது ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். இப்போ அடுத்து நடிக்கிறார் இல்லையா படம், ஜித்து மாதவன் படம், அதில் வந்து ஆந்திராவுடைய லாங்குவேஜ் டெரிட்டரி பிஸ்னஸ் இருக்குல்ல, அது பெரிய விலைக்கு விற்பாங்க. ஸோ இதெல்லாம் தானே ஒரு நடிகருக்கு அடுத்தது ஒரு நடிகர் எப்படி வந்து பெரிய ஸ்டாராக வராரு, அவருடைய வியாபாரத்தை வச்சு தான் பெரிய ஸ்டாராக வராரு. அவரை எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து ரசிக்கிறாங்களோ அதை வச்சு தான் பெரிய ஸ்டாராக வராரு. எந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்குது, எந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்குது, அதுதான் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக கொண்டு போய் நிறுத்துது. அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு வந்து சூர்யா நகர்றார். ஓகே, இப்போ ஜித்து மாதவன் சார் படம் சொன்னீங்களா, அது எப்போ ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? அது மேபி வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி வந்து அக்டோபரில் வரப்போகுது. அவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் படம் முடிஞ்சிடுச்சு, ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷனாக நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் பண்ணுவாங்களான்னு தெரியாது. மேபி இந்த ஒரு நவம்பர் டிசம்பரில் வரலாம். அதுதான் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். அது நிச்சயமாக வரும், இந்த வருஷமே வரும். ஓகே சார், நிறைய விஷயங்களை இன்னைக்கு எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார்.